முருகாச்சரணம். இன்று உலகெங்கிலும் உள்ள திருப்புகழ் அன்பர்கள், பூர்வ பশ্চিம உத்தர தட்சிண திக்குள அன்பர்கள் சித்திர கவியான திருப்புகழை சந்தத்தோடு பாடி வருகிறார்கள் என்றால், மனதில் நாடோறும் அந்த திருப்புகழை மேவி உரைத்து வருகிறார்கள் என்றால், அதற்கு காரணமானவர் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை என்பவர். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் ஒரு முன்சீஃபாக இருந்தவர். இன்றைக்கு சுமார் 150 வருடத்திற்கு முன்னதாக 1871ஆம் ஆண்டில் அவர் ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருந்த போது, அந்த வழக்கில் தில்லை வாழ் அந்தணர்கள் தில்லை கோயில், சிதம்பரம் கோயிலில் பூஜை செய்யும் உரிமை தங்களுக்கே சொந்தமானது என்று வாது செய்தார்கள். அதற்கு அவர்கள் திருப்புகழிலிருந்து மேற்கோள் காட்டி, தாதுமலர் என்ற சிதம்பரம் கோயில் மீது அருணகிரிநாதர் பாடிய தாதுமலர் என்ற திருப்புகழை மேற்கோள் காட்டி, 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அருணகிரிநாதர் இந்த கோயிலில் பூஜை செய்யும் உரிமை படைத்தவர் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள்தான் என்று வாதம் செய்து அந்த வழக்கை வென்றனர். அந்த நிகழ்ச்சி தான் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்களை எல்லா திருப்புகழையும் தேட வைத்து 1326 திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி என்ற நவமணி மாலைகளையும் சேர்த்து பதிப்பித்து நம் எல்லோருக்கும் வழங்கிய நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். முக்கியமாக இந்த திருப்புகழ் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தது அந்த வழக்கு. அந்த வழக்கை தொடுத்தவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். இப்போ சிதம்பரம் தீட்சிதர் சொல்கிறோமே, அந்த தில்லைவாழ் அந்தணர்கள். யார் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள்? தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி குறிப்பிடும்போது பெரிய புராணத்தில் சேக்கிழார் தில்லைவாழ் அந்தணர் சர்க்கம் என்றே குறிப்பிட்டிருக்கிறார். 10 பாடல்கள் இருக்கு. அதே போல் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடும்போது தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கு அடியேன் என்றுதான் அந்த திருத்தொண்ட தொகையையே பாட ஆரம்பிக்கிறார். திருத்தொண்ட தொகை என்பது சிவனடியார்களை பற்றிய தொகுப்பு. அந்த சிவனடியார்கள் பற்றிய தொகுப்பில் முதல் வரி ஆரம்பமே தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கு அடியேன் என்று பாடுகிறார். பெரிய புராணத்தில் குறிப்பிடும்போது சேக்கிழார் கூறுகிறார், அவர் அன்பால் அருதவம் புரிந்து வாழ்வார் தில்லைவாழ் அந்தணர்கள். அந்த அந்தணர் திறம் புகழல் உற்றோமோ அப்படிங்கிறார். செம்மையால் தணிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் அவர், மும்மை ஆயிரவர். இந்த தில்லை அந்தணர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள், அடியவர்களுக்கெல்லாம் மேலான அடியவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படி வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் புலிக்கால் முனிவரும் நடராஜனின் ஆனந்த நடனத்தை கண்டு ரசித்தார்கள். ஆனந்த நடனத்தை கண்டு தாங்கள் பிறந்த பயனை அடைந்தார்கள். பிறகு அந்த நடராஜனை அங்கேயே இருக்க செய்து எப்பொழுதும் அவன் ஆனந்த தாண்டவம் புரிந்து அடியாருக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு கோயில் அமைத்தனர். அந்த கோயிலில் பூஜை செய்வதற்காக சிவபெருமானை வேண்டிய போது சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களையே இந்த தில்லைவாழ் அந்தணர்களாக அனுப்பி வைத்தார் என்று தில்லை மகாத்மியம் கூறுகிறது. தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி குறிப்பிடும்போதும் அவர்கள் வேத சிவாகம விதிப்படி பூஜை செய்யும் பிராமணர்கள். அவர்கள் 3000 பேர். அவர்கள் குற்றமில்லாத வம்சத்தில் வந்தவர்கள். புண்ணியங்களெல்லாம் திரண்டு வடிவெடுத்தவர் போன்றவர்கள்.
ருக் யஜுர் சாமம் அதர்வணம் என்கின்ற 4 வேதங்களையும், சிக்ஷை, வியாக்கரணம், சாந்தோ, விசுத்தி, நிறுத்தம், ஜோதிடம், கல்பம் என்னும் 6 வேதாங்கங்களையும், மீமாம்சை, நியாயம், புராணம், ஸ்மிருதி என்னும் 4 உபாங்கங்களையும் நன்றாக ஓதி உணர்ந்தவர்கள். 3 அக்னிகளை கைகளில் விதிப்படி வளர்க்கிறவர்கள். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல் என்ற தொழிலினாலும் கலியை நீக்கியவர்கள். விபூதியும் ருத்ராட்சமும் எப்பொழுதும் தரித்து கொண்டிருப்பவர்கள் என்று இந்த தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இவர்களுக்கு சிவபெருமானுடைய திருவடிகளே இடையறாது சிந்தையில் இருக்கின்றது. இவ்விருடிகளில் நாம் ஒருவர், இந்த 3000 பேரில் நான் ஒருவன் என்று சொன்னான் என்று சொல்கிறார்கள். அதாவது பிரம்மா ஒரு முறை யாகம் செய்வதற்காக இந்த தில்லைவாழ் அந்தணர்களை அழைத்து கொண்டு செல்கிறார். அந்தர்வேதி என்ற இடத்தில் யாகம் செய்வதற்காக இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரையும் அழைத்து கொண்டு பதஞ்சலி முனிவரின் வியாகரபாதரின் அனுமதி பெற்று அழைத்து செல்கிறார். யாகம் முடிந்த பிறகு அவர்களை திரும்ப பதஞ்சலி முனிவரிடம் கொண்டு வந்து விடும் பொழுது அந்த அரசன் ஒருவன், ரண்யவர்மன் என்கிற அரசன் எண்ணி ஒப்படைக்கிறான். அப்பொழுது ஒரு ஆள் குறைவதாக காணப்படுகிறது. வியாகரபாதர் முனிவருக்கு பதஞ்சலி முனிவரிடம் எண்ணி காட்டிய பொழுது ஒரு ஆள் குறைகிறதே என்று அந்த அரசன் மனம் திகைத்து இருக்கிற போதும், அடியவர்களுக்கு எளியவன் அல்லவா நம் அம்பலத்தாடும் இறைவன், அவன் தேவர்கள் எல்லாரும் கேட்கும்படியாக, அங்கே இருக்கும் எல்லாரும் கேட்கும்படியாக, இவ்விருடிகள் எமக்கு ஒப்பாவார், நான் இவர்களில் ஒருவராக கைக்கொள் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஒருத்தனா சேர்த்துக்கோ. 2999 +1 நான் தான் இந்த தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொன்னதாக சிதம்பரம் மகாத்மியத்தில் இருக்குது. சிதம்பரம் மகாத்மியம் அப்படின்னு எப்படி ஹாலாசிய புராணம் சமஸ்கிருதத்தில் இருக்கோ, அதே மாதிரி சிதம்பரம் மகாத்மியம்னுட்டு சமஸ்கிருதத்திலே சிதம்பரத்தை பற்றிய க்ஷேத்திர வரலாறு இருக்குது. அதில் சொல்கிறார், இந்த இருடிகளில், இந்த ரிஷிகளில் நானும் ஒருத்தன் அப்படின்னு பரமசிவனே சொன்னதுனால இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் பரமசிவனுடைய அம்சனமாக பூதகணங்கள் தானே வரா பூஜை பண்ணுறதுக்காக. இவர்கள் வேதாகமப்படி விதிப்படி ஓதி தங்களுக்கு அமைக்கப்பட்ட இந்த கர்மங்களை விதி வழி மாறாமல் செய்து கொண்டு வருகிறார்கள். 3000 பேர் என்பவர்கள் இன்று 300 குடும்பங்களாக குறைந்திருக்கு. ஆனாலும் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்பவர்கள் முழுவதுமாக இந்த வேதம், ஆகமங்கள் எல்லாவற்றையும் நன்கு ஓதி பயின்று அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற ஈசனுக்கு பூஜை செய்யும் தகுதியை பெற்றவர்கள். இதைத்தான் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூஜனை புரி கோவே. அந்த 3000 வேதியர்கள் அவ்வளவு உயர்வாக பூஜை செய்கிறார்கள், மிகவே பூஜனை புரிகின்றார்கள். அதுவும் எப்படி? வேதம் நூல் முறை வழுவாமல், வேதம் காட்டியபடி, நூல்கள் காட்டியபடி அன்புடன் ஆச்சார பூஜை செய்பவர்கள். தினம் வேள்வியால், தினமும் யாக யஜ்யங்களை செய்து கொண்டு அந்தணர்க்குரிய எல்லா அங்கங்களையும் கர்மாக்களை எல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறவர். வழுவாமே அப்படின்னு சொல்கிறார் அருணகிரிநாதர். அவர்கள் வேதத்தை ஓதுவதிலிருந்தோ அது விதித்த வழியிலிருந்தோ
கொஞ்சமும் மாறுபடாமல் வழுவாமல் வேள்வி செய்கிறவர்கள், வேத நூல்களை தெரிந்தவர்கள், பூஜனை செய்பவர்கள், அந்த இறைவனுக்கு தினமும் பூஜனை செய் புரிகோவே. மேன்மை வேதியர், அதுவும் அந்த உயர்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் பூஜை செய்கின்ற சிவபெருமானே, நீ சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் புரிகின்றாய் என்று விளக்குகிறார். இந்த தில்லைவாழ் அந்தணர்களால் நமக்கு இன்று திருப்புகழ் கிடைத்தது. இந்த திருப்புகழை இடைவிடாமல் ஓதி இன்புறுவோமாக. முருகாச்சரணம்.